Astagfirullah. Allahumma sholli ala sayyidina Muhammad. Astaghfirullahaladzim. 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 La ilaha illallah. Allahumma sholli. நீங்க அடுத்து பார்க்க போற இன்சிடென்ட் மெக்சிகோல ஒரு கார்ல செட் பண்ணியிருந்த டேஷ்கேம் கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல ஒரு டாக்ஸி டிரைவர் நைட் டைம்ல பேசஞ்சரை கூட்டிக்கிட்டு பெரிய டனல் வழியா போயிட்டு இருக்கும் போது அவரு கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்திருந்தது. ரொம்ப நேரமா அந்த டனலுக்குள்ளேயே டிரைவ் பண்ணிட்டு வர்றவரு கடைசியா அதை விட்டு வெளியே வரும்போது டாக்ஸியோட விண்ட்ஷீல்ட் முன்னாடி பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் சடனா அப்பியர் ஆகி மறைஞ்சு போயிருந்தது. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காதவரு உடனே டாக்ஸியை நிப்பாட்டிட்டு இறங்கி பார்க்க அங்க யாருமே இல்ல. இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு டிக்டாக் யூசர் அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கல்லறையில அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பலரும் சொன்னதால அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கல்லறைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேல அந்த கல்லறையை அவரு சுத்தி வந்தும் அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் அங்க நடக்கல. கடைசியா மணி ஏர்லி மார்னிங் 2 o'clock தாண்டும் போது இதுக்கு மேல அங்க எதுவும் நடக்க வாய்ப்பில்லைன்னு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அந்த கல்லறையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த இடத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பாக்குறதுக்கு கிரே கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான சின்ன குழந்தையோட உருவம் கிராஸ் பண்ணி போறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அவரு அந்த இடத்துக்கு போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. அவரு அந்த கல்லறைக்குள்ள தொடர்ந்து தேட ஆரம்பிக்க அந்த அமானுஷ்யமான உருவம் திரும்பவும் அவரோட கண்ணில் படுது. ஆனா அவரு அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக ட்ரை பண்ண இந்த முறையும் அது ஓடி மறைஞ்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் அவரு எவ்வளவு தேடியும் அந்த உருவத்தை திரும்பவும் பார்க்க முடியல. கலிபோர்னியாவை சேர்ந்த இவரு பேரு டோனி. இவரு நைட் நேரங்கள்ல இவரோட வீட்டை சுத்தி இருக்கிற இடங்கள்ல யாரோ லேடி அழுகிற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வர்றத நோட்டீஸ் பண்றாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டை சுத்தியும் சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றாரு. அப்படி அவரு பிக்ஸ் பண்ண 2-3 நாள்லயே இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. பார்க்க கருப்பா இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் தவழ்ந்தபடி அவரோட வீட்டை சுத்தி வர்றது அதுல கேப்சர் ஆயிருந்தது. அந்த உருவம் என்னங்கிறது புரியாம அவரு முழிச்சுக்கிட்டு இருக்க இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாளைக்கு இதை விட பயங்கரமான இன்சிடென்ட் நடந்திருந்தது. அவர் வீட்டோட டோர்ல செட் பண்ணியிருந்த ரிங் பெல் கேமராவில் ஒரு அமானுஷ்யமான லேடியோட உருவம் வித்தியாசமா நடந்தபடி அவரோட வீட்டை நோக்கி வர்றது கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. இன்னைக்கு வரைக்குமே அந்த லேடி யாருங்கிறது தெரியலன்னு டோனி சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோல அவர் கேப்சர் பண்ணியிருக்கிற அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா?
அராப் கண்ட்ரியை சேர்ந்த யூடியூபர்ஸ் 2 பேரு அவங்க ஊரோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்ல கொடூரமான ஜின் வளர்றதா கேள்விப்பட்டு அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பில்டிங்க்கு நைட் டைம்ல போயிருந்தாங்க. அந்த பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆனதுல இருந்து பொருட்கள் கீழே விழுகிற மாதிரியும் கதவு தன்னால சாத்துற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் தொடர்ந்து கேட்கறத நோட்டீஸ் பண்றாங்க. في هنا طرف او لكني في اشوف فيها حاجات نروح نشوفها بعدين نرجع نطلع الدكتور. في شيء هناك الحين اللي انا واخوي ركان بس هنا نبي نطلع. அவங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டே வர ஒரு ரூமோட கார்னர்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் உட்கார்ந்திருக்கு. ஆனா அந்த உருவத்தை கவனிக்காதவங்க அந்த பில்டிங்க தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. بص خلنا نطلع خلنا نادي اليوم. امشي ما تجيبني هنا وتقول لا اطلع امشي. يلا مش اطلع. لا ترجع تبني اطلع. مسكتني في بطني. سمعت الصوت انت؟ سمعت الصوت. خلاص مشينا الرحمن الرحيم. بسم الله الرحمن هو الرحيم. عصا ولا وش؟ ما ادري. شوف الجوج. بسم الله الرحمن الرحيم. انت تشوف شيء؟ بسم الله الرحمن الرحيم. امشي. بسم الله الرحمن الرحيم. بسم الله. من شكلهم شوف يحط فينا الحصى. احنا مو البلوك اللي يسقع. شوف الحصى اللي يولد. அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சின்ன குழந்தை அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட் கேட்கவே அது என்னன்னு பாக்குறதுக்காக அவங்க போனப்போ ரெட் கலர்ல ஒளிர்ந்த கண்களோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா வெளியே வரவே அதை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து ஓடி வந்திருந்தாங்க. டிக்டாக் யூசரான ஆஷ்லி அவங்களோட குழந்தைங்களை பத்தின ஃபன் வீடியோஸ் தவிர வேற எந்த வீடியோஸையுமே இதுவரைக்கும் அவங்களோட அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணதே இல்ல. ஆனா அவங்க ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்கிற இந்த வீடியோல அவங்களோட டாட்டரோட ரூம்ல செட் பண்ணியிருந்த பேபி கேமராவில் அவங்க ஹஸ்பண்ட பத்தின ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருக்கு. டாக்டரோட ரூம்ல பெட்ல தூங்கிட்டு இருக்கிற அவங்களோட ஹஸ்பண்ட் திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து வழியில துடிக்கிற மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. கடைசியா சடனா திரும்பி கேமராவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எதுவுமே நடக்காதது போல திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்டை பத்தி ஆஷ்லி அவர்கிட்ட கேட்டப்போ அவரு தனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ தூக்கத்துல அவரு வித்தியாசமா நடந்துகிட்டதுக்கு காரணம் ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயமா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்க முடியுமா? லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற 2 பிக்சரும் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல 3 வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னங்கறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.